புவனாஸ் கிரியேட்டிவ். லாஸ்ட் மண்டே என்ன லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம், கடையில் வாங்கின தயிர், அப்பளம், மோர் மிளகா, அது போக அப்பளப்பூ, வத்தல், கட்டிப்பருப்பு, முருங்கைக்காய் புளிக்குழம்பு, கிழங்கு புட்டு, வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், வாழைக்காய் பொரியல், கோஸும் கேரட்டும் சேர்த்து செஞ்ச பொரியல், அக்கா கொடுத்த செவ்வாழைப்பழம். இதெல்லாம் தான் அம்மா கைப்பக்குவத்தில் செஞ்ச சாப்பாடு. இதுக்கப்புறம் இதை நான் நீட்டாக பிளேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். வெண்டைக்காய் பொரியல் மட்டும் கொஞ்சம் வெண்டைக்காய் கழுவிட்டு வெட்டினதுக்கப்புறம் நான் ரொம்ப காய வச்சிட்டேன். அதாவது உணர்த்துறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காய வச்சிட்டனால கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. நான் வழமையாக சொல்லுவேன் இல்லையா, சாதத்துக்கு மேலே கட்டிப்பருப்பு போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிடணுன்னு. இன்றைக்கி நான் செஞ்சுருந்த புளிக்குழம்பு வறுத்து அரைக்காத புளிக்குழம்பு. தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூள், உப்புத்தூள், அது போக கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டு செஞ்சது. அந்த கட்டி பருப்போட சாதத்தை பிசைஞ்சிட்டு, சுடு சாதத்தை பிசைஞ்சிட்டு சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிளேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சாதத்தோட அளவு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதுக்கான ரீசன் காய்கறிகள் நிறையா சேர்க்கணுன்றதுக்காக தான். முதல்ல பருப்போட மட்டும் சாதத்தை வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்கறி வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரிலாம் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? காய்கறி உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சால் கூட நிறைய பேர் காய்கறியை மிஸ் பண்ணுவீங்க. ரெண்டு விஷயம், ஒன்று செய்கிறதுல சோம்பேறித்தனம், ரெண்டாவது என்னன்னு சொன்னால் காய்கறி சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாதது. ஆனால் அப்படி இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் காய்கறி நிறையா சேர்க்கணும். நானுமே டெய்லி சேர்ப்பேன்னு சொல்ல முடியாது, அது என்னோடய குடும்ப சூழ்நிலை. ஹஸ்பண்ட் வர்ற நாட்களில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி சமைப்பேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக இந்த வெள்ளைப்பூடு நிறையா உரித்து, எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் சுண்டு, ஒரு சுண்டுக்கு வெள்ளைப்பூடும் ஒரு சுண்டுக்கு சின்ன வெங்காயமும் உரித்து போட்டு தான் எப்பயுமே வறுத்தரைச்ச புளிக்குழம்பு தான் அம்மா செய்வாங்க. பட் நான் வறுத்தரைக்காமல் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் என்னோட பேச. ஏதோ உப்பு கொஞ்சம் கூட